ஆசிரியர்களுக்கும் கல்வி நிர்வாக உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வானது மிகவும் சந்தோஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்வி நிலையம் இலவச நடைபெறுகிறது. நீங்கள் மேன்மேலும் இந்த கல்வி நிலையத்தில் சிறப்பாக படித்து நல்ல சிறந்த மாணவர்களாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். மழலை செல்வங்களே இம்மண்ணில் இன்பங்களே, மழலை செல்வங்களே இம்மண்ணில் இன்பங்களே, கண்ணின் மணிகளேகளின் மின்னமுள்ள முத்துக்களே, கண்ணின் மணிகளேகளின் மின்னமுள்ள முத்துக்களே, நாளைய உலகின் சித்தங்களாய் நாளும் நயமாய் நாளைய உலகின் சித்தங்களாய் நாளும் நயமாய் நிலைவிடுத்து ஆலய தீபம் மேற்றிடவே ஆனந்த கீதம் பாடிடுவார், ஆலய தீபம் மேற்றிடவே ஆனந்த கீதம் பாடிடுவார். பட்டாம்பூச்சியை சிறகு விரிப்பாய் எட்டாத்திரத்தை ஏறி விரிப்பாய், பட்டாம்பூச்சியை சிறகு விரிப்பாய் எட்டாத்திரத்தை ஏறி விரிப்பாய். கல்வியே கடமை என்றுணர்ந்து வேலை கடலை நானாற்ற, கல்வியே என்றுணர்ந்து கடலை நானாற்ற, வெற்றி வெற்றி வாழ்வில் நிச்சயமே, நம் வெற்றி வாழ்வில் நிச்சயமே, நம் வெற்றி வாழ்வில் நிச்சயமே. நன்றி. அப்போது அமைதியின் பொருள் உணர்வாய், வாழ்க்கை வடிவமைக்கப்படுவதை மெல்ல உணர்வாய். தொலைபேசியில் தொலைதூரம் தொலைந்து இயற்கையோடும் இசையோடும் வினை ஈரடிப்பாய் மனதினுள் வாசிக்க கற்றுக்கொள். அறிவுள்ளவரை நேசிப்பதை போல் அறிவுள்ள புத்தகங்களை நேசி, முழுமையடைவாய். அடிமைகளின் சூரியன் ஆபிரகாமிகனை அரசறிய வைப்பதும் வாசிப்பு, ஆறு அறிவு இருப்பதும் அதற்கு நல்லதை தேடு, அதையும் ஏனது போன்ற இடத்தில் தேடு. ஏரியாகி வாசிப்பின் ஏவுகணை ஆவாய். உலகை சுற்றி வர கடவுள் சீட்டை நம்புவதை விடுத்து புத்தகத்தை நம்பு, சிறப்பாய் வழிகாட்டும் கற்பனை உலக சென்ற பெரிய பெரிய பிரபஞ்சமான ஸ்கூல்ல இது கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ஸ்கள் 52 ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் 52 9A, அதுல இங்கிலீஷ் மீடியம் 26 அப்படியெல்லாம் சொல்லிருக்காங்க. அது எனக்கு அந்த ப்ரௌட் தெரியல. ஏனென்றா அவர்களுக்கு மேல் இனம் இந்திய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு படிக்கிறது. ஸ்கூல்லையும் சரி, டியூஷன்ஸும் சரி, பர்சனல் கிளாஸ் நீங்கள் 9 எடுத்து போன தெரியும். எப்படியும் மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் பர்சனல் கிளாஸ் இருக்கு. தங்களுடைய கிராமங்களை வளர்த்து விடணும் என்று சொல்லி, உங்களை வளர்த்து விடணும் என்று சொல்லி அவர்களை படுற கஷ்டத்தை எத்தனையோ தாய் தந்தருடைய உழைப்பு கிடைத்த வெற்றிதான். தனியார் இவர்களுடைய முயற்சி அல்ல. படிப்பென்றது ஒன்று தானாக உணர்ந்து படிக்கிறது. அதற்கேற்ற சூழல்களை உருவாக்கி கொடுக்கிற பொறுப்பு சமுதாயத்தின் கையில கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை இன்னைக்கு இந்த சமூகம் செய்திருக்கின்ற நினைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நான் பாட்டு தெரிவிக்கிறேன். இந்த நிலையை அடைவதற்கு காரணமாக இருக்கிற இங்க இருக்கிற எல்லாருக்கும், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நன்றிகளை நான் நன்றியோடு நினைக்கிறேன். இப்ப அவையில அதே மாதிரி இந்த ஓயல் எடுத்து ஏழுக்கு கட்ட போற மாணவர்களுக்கு நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னென்னா, நீங்கள் இந்த சமுதாயத்துல எப்படி இந்த மாணவர்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கையர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ போறீங்க. நாங்கள் 9 எடுத்துட்டோம், 8 எடுத்துட்டோம்னாலே இனி இல்ல, நாங்கள் நினைச்சதும் படிப்போம், எங்கேயும் கல்வி சமூகங்களை நோக்கி விடுக்கப்பட்டிருக்கின்ற பெரிய ஒரு சவால் உங்களுக்கு தெரியும். உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய பிழையான வழிகளுக்கு தள்ளப்படுகிறீர்கள். பி அலர்ட், சரியான அவதானமாயிருக்கு. ஒன்று போன், மற்றது போதைப் பொருள்.
அது ரெண்டுக்குமே நீங்கள் இனி இந்த சூழலை விட்டு வெளியில ஒரு சூழலுக்கு போக போறீங்களே. எனக்கு சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிறார்கள் எஃப்னா போக போறீங்க. அங்க எத்தனையோ விதமான பிள்ளைகளோட படிக்க போறீங்க, எத்தனையோ பேரை சந்திக்க போறீங்க. அங்க உங்களை டார்கெட் பண்ணி உங்களோட கல்வியை அளிக்கிறக்கண்டு எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் சவால்கள் உங்களுக்கு முன்னுக்கு வைக்கப்படும். தயவு செய்து நீங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. உங்களோட டியூஷன் கிளாஸ் இங்க ஃப்ரீயா படிப்பிச்சாலும் உங்களோட கல்விக்கு நீங்கள் செலவிட்ட பணம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஃப்ரீயா தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்க இருக்கிற எத்தனை உறவுகள் தனியிலையும் அடுப்படியிலையும் வென்றுதான் இந்த உதவி இருக்கும். ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு டீச்சராவோ சமூகத்துல நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரி பெருமிதம் கொள்ற மாதிரி இன்னும் நீங்கள் முன்னேறி நல்ல நிலைக்கு வரணும். இது உங்களுக்கு இப்ப ஓயல் பாராட்டு வைக்கிற மாதிரி ஏஎல் பாராட்டுலையும் உங்கள் எல்லாத்தின் முகத்தையும் நான் காணணும். அது 5 வருஷத்துக்கு நடக்கும்னா இந்த டிவிஷன்ல தான் இருப்பேன். உங்களையும் நான் என்னுடைய பிள்ளைகளாக தான் பார்க்கிறேன். அடுத்த ஆசிரியர்களும் அவர்களுக்கு